எல்லாரும் வந்துட்டிங்களா? ஸோ இன்னைக்கு மே 1 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மிஷன் சக்ஷம். ஸோ அப்படின்ற ஒன்று ரிசர்வ் பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சக்ஷம்னா என்ன அப்படின்னா ஷகரி பேங்க் சம்தா நிர்மல், அதுதான் இந்த ஷகம். ஸோ இந்த ஷகமோட வேலை என்ன அப்படின்னா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி தான் ஆர்பிஐ வந்து இந்த மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு இனிஷியேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதோட பேர் என்னென்னா மஜா கோஹன் ஆரோக்கிய சம்பன் கோஹன். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா மை வில்லேஜ் ஹெல்தி வில்லேஜ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இதோட பட்ஜெட் அலோகேஷன் எவ்வளோ அப்படின்னா 65.25 crores வந்து இதுக்காண்டி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹை குவாலிட்டி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை எல்லா பீப்புளுக்கும் வந்து அவைலபிளாக இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு நல்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் அவங்களுக்கே கிடைக்கணும், அவங்கள இன்னும் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காண்டி இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்க்கலாமா? ஒர்க் ஃபோர்ஸ் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் இன் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். ஸோ இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அவங்க யார் கீழே வருவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே வருவாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் நேஷனல் வைடில் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா பேங்க்குக்கு இன்னும் நிறைய எம்ப்ளாயீஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் பிரஹ்லாத் ஜோஷி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஃபிஷியலாக ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா க்ரீன் ஹைட்ரஜன் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒன்று. ஸோ அதை எங்கே வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூ டெல்லியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்கும் ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்தவங்க அப்படின்னா அதில் வந்து இன்னும் ட்ரேசபிலிட்டி பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி ட்ரேசபிலிட்டி அப்புறம் கிரெடிபிலிட்டி எல்லாமே வந்து ஈஸியான வேலை இருக்கும். நமக்கு ஒரு விஷயம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் அதில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு, அதில் குட் திங்ஸ் என்ன பேட் திங்ஸ் என்னன்னு ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம வந்து அது எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அங்கே என்னென்ன போயிட்டுருக்குன்றதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கு தான் என்ன அப்படின்னா இது சர்டிஃபிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட், ஸோ யார் பூபேந்திர யாதவ். ஸோ அவங்க வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷீகா ஜீல்ஸ் பேர்ட் சாங்சுரி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து 99th ராம்சர் சைட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷீகா எங்கே இருக்காங்க அப்படின்னா அலிகார்க் அப்படின்ற இடத்துல உத்தரப்பிரதேசில் இருக்காங்க. ஓகேவா? ஏஐ அண்ட் பயோசயின்ஸ் சூப்பர் ஹப்ஸ் தான் வச்சுருக்காங்க. எது எங்கெங்கே வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ உத்தரப்பிரதேசில் இருக்க ஐஐடி கான்பூரில் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா ஏஐ சூப்பர் ஹப் வைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஐஐடி பாம்பே மகாராஷ்டிராவில் இருக்கிறதுல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயோசயின்ஸ் அண்ட் மெடிசின் சூப்பர் ஹப் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நேற்றே பார்த்தது தான் ஓபெக் அண்ட் ஓபெக் ப்ளஸ் அலையன்சஸ்லேருந்து யார் வெளில வராங்க அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து வெளில வராங்க. இது எப்போலேருந்து எஃபெக்டிவ் அப்படின்னா May 1, 2026 வரைக்கும். ஸோ அன்னையிலேருந்து எஃபெக்டிவ். ஸோ அப்படி பார்த்தா இன்னையிலேருந்து அவங்க வந்து அந்த அலையன்சஸ்லேருந்து வெளில வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி வந்து இனிமேல் வந்து இண்டிபெண்ட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதோட டெய்லி அவுட்புட் கெப்பாசிட்டியெல்லாம் அவங்களே வந்து முடிவு பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா யுனைடெட் ஸ்டேட்ஸும் உக்ரைனும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எதில் அப்படின்னா எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்பில் 2 பேரும் வந்து போக போகிறாங்க. ஸோ இது வந்து எதை இதை வந்து எங்கே வச்சு பண்ணாங்க அப்படின்னா யூரோப்பில் வந்து. ஸோ இது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ண போகுது அப்படின்னா அவங்களோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ரீபில்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறமா இப்போ வந்து போயிட்டுருக்க ரீஜனல் கான்ஃப்ளிக்ஸ்னால அவங்களோட எக்கனாமி ஃபாலோ அவுட் ஆச்சு, அதை சரி பண்ணுறதுக்கும் இவங்க வந்து யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேங்கிங் பார்க்கலாம். ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் டைரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காண்டி அப்படின்னா எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ் ஃப்ரேம்வொர்க்காண்டி. ஸோ இது வந்து எல்லா பேங்க்குமே பொருந்தும். ஸோ இது என்ன ECL எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ இப்போ ஒரு இயர் வரப்போது, ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா இந்த இயரில் எவ்வளோ ப்ராஃபிட் வரலாம், எப்படி பர்ஃபார்ம் பண்ணால் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம்லாம் எல்லாருமே யோசிப்போம். இது நார்மலாக எல்லா பிஸ்னஸ்க்குமே உள்ளது. ஸோ இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேங்க் கிட்ட
தம்பி நீ அப்படி யோசித்தா மட்டும் பத்தாது, இங்கே வா, ஒழுங்கா உனக்கு லாஸ் வருமா, அப்படி வந்தால் எவ்வளோ வரும், என்ன மாதிரியெல்லாம் லாஸஸ் ஏற்படலான்னு ஒழுங்கா இப்போவே யோசித்து வச்சுக்கோ. ஸோ அதை நீ எனக்கு சமட்டும் பண்ணுற, அப்போ தான் நம்ம வந்து இது எல்லாத்துக்குமே வந்து ரெடியாக இருக்க முடியும் இல்லையா. ஸோ நம்ம டிசாஸ்டர் ஒன்று வரப்போது நம்ம அதை கணிச்சாதான் அதுக்கு ரெடியாக இருக்க முடியும். அதே மாதிரி இஃப் இன்கேஸ் உனக்கு லாஸ் வரும்னா எப்படி வரும், எவ்வளோ வரும்னு முன்னாடியே வந்து நீ ப்ரிடிக்ட் பண்ணி வைக்கிற, அதை என்கிட்டயே சொல்கிற அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எப்போலேருந்து எஃபெக்டிவ் ஆக போகுது அப்படின்னா April 1, 2027, அதாவது அடுத்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து இது வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான மேஜரான டைரக்ஷன்ஸ் எல்லாம் RBI இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 பேர்ப்பா. ஸோ ஃப்ளிப்கார்டு, அப்புறம் வந்து ஆக்சிஸ் பேங்க்கு, அதுக்கப்புறம் பேயூ. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்க தெரியுமா, இன்னும் எத்தனை நாளுக்கு தான் பேமெண்ட்டுக்கு ஓடிபியே நம்பி இருக்குது. ஸோ அப்படி பண்ணுறதுனால டைம் டிலே ஆகும், ஓடிபி போடலன்னா அது ஒரு இஷ்யூ ஆகும். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் வழியாக போயிடலாம். ஸோ இனி ஓடிபிக்கு வந்து யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேஸ் ரெகனைசேஷன், ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரியான பயோமெட்ரிக்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு யார் 3 பேர் சேர்ந்து முடிவு எடுத்திருக்காங்க அவங்களோட ஆப்ரேஷன்ஸ்க்கு, ஃப்ளிப்கார்டு, பேயூ, ஆக்சிஸ் பேங்க். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ் பார்க்கலாமா. இந்தியா வந்து சர்டிஃபைடு க்ரீன் முனிசிபல் பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து எவ்வளோ க்ரோர் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 150 கோடி வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. எது வழியாக, இந்தியாவோட ஃபஸ்ட்டு சர்டிஃபைடு க்ரீன் முனிசிபல் பாண்ட்ஸ் வழியாக. ஓகேவா. ஸோ இது யார் யார் சேர்ந்து பண்ணாங்க, இதை மோஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, உத்தரப்பிரதேசம் சேர்ந்து தான். ஸோ இதில் கலெக்ட் ஆகிற மணியை வந்து எங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டெரிட்டரி சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் எதை ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னா அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் லோக்கலைஸ்டு க்ரீன் எக்கனாமியும் இன்னும் வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் சிப்ரினா என்ன அப்படின்னா ஸ்டால்காம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்டு வைடில் எந்தெந்த கண்ட்ரி எவ்வளோ மிலிட்ரிக்கு செலவு பண்ணுன்றதை பார்த்து அதுக்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா வேர்ல்டு மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட். ஸோ இதில் வந்து வழக்கம் போல் ஃபஸ்ட்டு யார் அதிகபட்சமாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸ்ஏக்கு அடுத்து சைனாக்கு அடுத்து ரஷ்யாவுக்கு அடுத்து ஜெர்மன். ஸோ இதுக்கு அடுத்து 5வது பிளேஸில் இந்தியா வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து யூஎஸ்க்கு, செகண்டு சைனாக்கு, தேர்டு ரஷ்யாவுக்கு, 4th ஜெர்மனுக்கு, 5th பிளேஸில் வந்து இந்தியா வந்து மிலிட்ரிக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இதில் இந்தியா வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா $92.1 பில்லியன் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து போன வருஷத்தோட 8.9% அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 ஆர்கனைசேஷன் யார் எம்ஓஎஸ் பார்த்தலாம், அதில் தான் இதெல்லாம் வரும். அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனும் வாத்வானி ஃபவுண்டேஷனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. எங்கே வச்சு பண்ணாங்க அப்படின்னா நியூ டெல்லியில். ஓகேவா. ஸோ இவங்களோட கீ ஃபோக்கஸே என்ன அப்படின்னா டீப் டெக்குக்கு வந்து கோஃபவுண்ட் பண்ணி ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்ன இடத்துல இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா ரூரல் அண்ட் அர்பன் செக்டாரில் வந்து இது இன்னும் ஸ்கேல் அப் ஆகணுன்றதுக்காண்டி எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து சமிட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பார்த்தலாம். ஸோ இந்தியாவில் வந்து வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சமிட் 2026 நடக்குது. இதை யார் இனாகுரேட் பண்ணாங்கன்னு பார்த்தா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. இந்த சமிட் எங்கே நடக்குது அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில், மகாராஷ்டிராவில் வந்து நடக்குது. ஓகேவா. ஸோ இதை ஹோஸ்ட் பண்ணுறது யார் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் வந்து குளோபல் மீடியாவில் இருக்க எல்லா லீடர்ஸ், கிரியேட்டர்ஸ் அது எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகேவா. அடுத்து டிஃபென்ஸ் பார்க்கலாம். DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுல் ரெடினஸ் வந்து பிகின் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து டெவலப்மெண்டல் ஒர்க் அக்னி 6ஓட டெவலப்மெண்டல் ஒர்க்கை வந்து நாங்கள் வந்து செம்ம ஃபோர்ஸாக ஃபுல் ரெடியாக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் கூடிய விரைவில் இதோட அவுட்புட் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அக்னி 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மல்டி லேயர்டு கன்வென்ஷனல் மிசைல் ஃபோர்ஸ். ஓகேவா. ஸோ இதில் வந்து என்னென்ன சிஸ்டம் இருக்கும் அப்படின்னா ஷார்ட்டு, மீடியம், லாங் ரேஞ்ச் சிஸ்டம் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா நேஷனலோட நியூக்ளியர் ரைட்ஸ் அண்ட் பார்டர் செக்யூரிட்டியை வந்து என்ஷோர் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த அக்னி 6 வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட ரேஞ்ச் அப்படின்னா இதால் வந்து எவ்வளோ தூரத்தில்
டார்கெட்டை வந்து டார்கெட் பண்ணி அடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதால் ஷார்ட்டும் பண்ண முடியும், மீடியமும் பண்ண முடியும், லாங் ரேஞ்சில் இருக்க டார்கெட்ஸையும் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இந்தியா ஸ்ரீலங்காவோட மேரிடைம் எக்ஸசைஸ், ஸோ அதோட பேர் INSLN டைவெக்ஸ் 2026. அது வந்து கொலம்போவில் நடக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா நெசர் சேட்டலைட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா லேண்ட் சப்சிடன்ஸை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கு. முதல்ல இந்த லேண்ட் சப்சிடன்ஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ லேண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது காலப்போக்கில் கீழே ஏதோ ஒரு டனலுக்காண்டி நான் கொஞ்சம் மண் தோண்டுறேன், இல்லை ஏதோ ஒரு வேலை அண்டர் கிரவுண்டில் பார்த்துட்டே இருக்கேன்னா இந்த சிஸ்டம் இந்த லெவல்லேருந்து கொலாப்ஸ் ஆகி அதுக்கப்புறம் கீழே 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 போயிட்டுருக்கும். ஸோ அதாவது என்ன அப்படின்னா லேண்ட் உள்ளேயே இறங்குறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா லேண்ட் சப்சிடன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வீட்டில் பார்த்துருப்போம், நம்மளோட ஃபஸ்ட்டு படிக்கட்டு வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் லேண்ட் இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக கரைஞ்சி அந்த படிக்கட்டுக்கு கீழே உள்ள ஸ்ட்ரக்சர்லாம் நமக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இது சம்டைம்ஸ் நடக்கும். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேர் லேண்ட் சப்சிடன்ஸ். ஓகேவா? ஸோ இது நிறையா ரீசன்ஸ்னால நடக்கலாம். அண்டர் கிரவுண்டில் ஏதாவது ரப்சர் இருக்கலாம், இல்லைனா வாட்டர் ஏதாவது ஃப்ளோ நிறையா ஆனதுனால அங்கே உள்ள மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து காரணங்களால் இந்த லேண்ட் சப்சிடன்ஸ் நடக்கும். ஸோ இந்த லேண்ட் சப்சிடன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிச்சா? இப்போ நிசர் சேட்டலைட்னா யாருன்னு பார்ப்போம். ஸோ நிசர் அப்படின்னா என்ன சேட்டலைட் அப்படின்னா இந்தியா US இவங்க 2 பேரும் சேர்ந்து எர்த்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு மிஷன் தான் இந்த நிசர். ஸோ நிசரோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பெச்சர் ரேடார். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மெக்சிகோ சிட்டியில் வந்து அலார்மிங் லைட். ஓகே, ஸோ இது நீங்கள் ரொம்ப ரொம்ப கன்சர்னுக்குள்ளே கொண்டு வரணும். இது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறது தான் இந்த அலார்மிங் லைட். ஸோ அந்த அளவுக்கான லேண்ட் சப்சிடிஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நிசரை பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா காரைக்கால், புதுச்சேரியில் இருக்க காரைக்கால் ரீஜியனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு HF ஹை ஃப்ரீக்வன்சி ரேடார் சிஸ்டத்தை வந்து வைக்கலாம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா கோஸ்டல் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சர்வேலன்ஸ் அண்ட் ட்ராக்கிங்ஸ் ஆஃப் ஓப்பன் கரண்ட்ஸை வந்து நம்ம இதை வச்சு ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு ஓசனோகிராஃபிக் டேட்டாஸையும் நம்ம வந்து பெட்டராக கண்டுபிடிச்சிக்கலான்றதுக்காண்டி இதை நம்ம காரைக்காலில் வைக்கலாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா NIOT நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி என்ன வைக்க போகிறாங்க? ஹை ஃப்ரீக்வன்சி ரேடார் சிஸ்டம். எதுக்காண்டி? கோஸ்டல் மானிட்டரிங்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் சோர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா IPLல 100வது வெற்றியை யார் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ இவங்க வந்து 100வது வெற்றியை வந்து இந்தியன் பிரீமியர் லீக்ல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ கிறிஸ்டியன் ரொனால்டோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட கேரியரில் 917th கோலை வந்து அச்சீவ் பண்ணி போட்டிருக்காரு. ஸோ இது எங்கே அப்படின்னா சவுதி ப்ரோ லீக் வந்து நடந்துட்டுருக்கு, அங்கே தான் போட்டிருக்காரு. ஸோ அந்த மேட்ச்சில் தான். ஸோ அது எங்கே நடக்குது அப்படின்னா சவுதியில் நடக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ இவர் வந்து எதுக்காண்டி ஆடுறாரு அப்படின்னா கிளப் அல்நசருக்காண்டி ஆடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நியூ பிரசிடென்ட் ஆஃப் நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனலாக வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் அனுபேந்திர சிங் கிரிவாலை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. கிரிவாலை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவர் என்னவா இருந்தார் அப்படின்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜாக இருந்தார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நியூ வைஸ் சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃபை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏர் மார்ஷல் நர்மதேஸ்வர் திவாரியை வந்து வைஸ் சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃபாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த யாரை ரீப்ளேஸ் பண்ணுவார், யாரை சக்சீட் பண்ணுவார் அப்படின்னா சுஜேத் புரஷ்கர் தர்பாரை வந்து அவரை வந்து ஃபாலோ பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் வந்து 40 வருஷம் மிலிட்ரி கேரியர் முடிச்சுட்டு மனசு ரிட்டையர்ட் ஆகிறாரு. ஸோ அவர் தான் இப்போ இருந்த வைஸ் சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப். அவர் பேர் என்ன? சுஜித் புரஷ்கர் தர்பார். அவர் ரிட்டையர்ட் ஆனதுனால புதுசாக யாரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 49th வைஸ் சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃபாக ஏர் மார்ஷல் நர்மதேஸ்வர் திவாரியா அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நேஷனல் அச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த புக் யாரை பற்றினது அப்படின்னா ராமானுஜனை பற்றினது. ராமானுஜன் ஜர்னி ஆஃப் அ கிரேட் மேத்தமெட்டிஷியன்றது தான் அந்த புக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம்
இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தலாம். இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லேபர்ஸ் டே, ஓகேவா, மே டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் என்ன அப்படின்னா அஃபிஷியல் ஃபவுண்டேஷன் ஆஃப் குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா ஸ்டேட்ஸ் வந்து நடந்துச்சு. ஸோ இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1960 வந்து நடந்திருக்கு, ஓகேவா. ஸோ எதை பிரிச்சிருக்காங்க அப்படின்னா பாம்பே ப்ரொவின்ஸை தான் 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று குஜராத்து, இன்னொன்று வந்து மகாராஷ்டிரா. ஸோ இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. இது எதுக்கு கீழே பிரித்தாங்க அப்படின்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கீழே பாம்பே ப்ரொவின்ஸை வந்து குஜராத் அண்ட் மகாராஷ்டிராவா 2 ஸ்டேட்டில் பிரித்தாங்க. ஸோ குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா 2 பேருமே வந்து மே 1 தான் அவங்களோட ஸ்டேட் டேவாக வந்து கொண்டாடுவாங்க. மகாராஷ்டிரா டேனும் குஜராத் டேனும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மிசலேனியஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்து நேஷனல் வைடில் ஒரு பெரிய ஆப்ரேஷனை வந்து பண்ணுறாங்க. அந்த ஆப்ரேஷன் பேர் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் ஹாக் 2026. ஸோ இது வந்து எதை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா குளோபல் லெவலில் சைல்டு எக்ஸ்ப்ளோரேஷன் நெட்வொர்க்கை டார்கெட் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து மும்பை, மங்களூரு அப்படின்ற ஏரியாவில் பெரிய பெரிய அரெஸ்ட், சீசர் ஆஃப் டிஜிட்டல் டிவைசஸ், கீ அரெஸ்ட் இதெல்லாமே போயிருந்திருக்கு, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் டிஎன்பிசி பிட்ஸ். ஸோ இது எதை பேஸ் பண்ணியிருக்கோம், நம்ம இன்றைக்கி எது வந்து பார்த்தோம், காரைக்காலை பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ பாண்டிச்சேரி ரீஜனில் இருக்க காரைக்காலை வந்து சென்னை பேஸ்டு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜி வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ரேடார் சிஸ்டத்தை வந்து வைக்க போகிறாங்க, ஓகேவா. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். ஸோ இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா. பாய்.